ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது, அதனை நாங்கள் மீட்போம் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அமித்ஷா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து பேசாதீர்கள், அந்த நாட்டிடம் அணுகுண்டு இருக்கிறது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபரூக் அப்துல்லாவும் கூறுகிறார்கள். அவர்கள் பயப்பட விரும்பினால் பயப்படட்டும், ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமானது, அது எப்போதும் இந்தியாவுக்கு சொந்தமானதாகவே இருக்கும், நாங்கள் அதனை மீட்போம். சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு நரேந்திர மோடி அயோத்தி ராமர் கோயிலை திறந்து வைத்தார். ராமர் கோயில் கும்பாபிஷேகம் சரியாக நடக்கவில்லை என காங்கிரஸ்காரர்கள் கூறுகிறார்கள். என் வார்த்தைகளை நினைவில் வையுங்கள். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் ராமர் கோயிலுக்கு மீண்டும் பூட்டு போடுவார்கள். இந்தியா கூட்டணி என்பது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் குடும்ப கூட்டணி. அவர்கள் தங்கள் குடும்பத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள். லாலு தனது மகனை முதல்வராக்க விரும்புகிறார், மம்தா தனது மருமகனை முதல்வராக்க விரும்புகிறார், சோனியா தனது மகனை பிரதமராக்க விரும்புகிறார். ரேபரேலி மற்றும் அமேதி தொகுதிகள் தங்கள் குடும்பத்திற்கானவை என்று சோனியா காந்தி குடும்பத்தினர் கூறி வருகின்றனர். நான் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன், உங்கள் குடும்ப தொகுதி என்று கூறும் நீங்கள் அங்கு 70 ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சி அலுவலகம் கூட இல்லையே ஏன்? 2018 யோகி ஆதித்யநாத்தின் அரசுதான் அங்கு மாவட்ட ஆட்சி அலுவலகத்திற்கு அடிக்கல் நாட்டு பணியை செய்துள்ளது. யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசம் முழுவதும் குண்டர்களை சுத்தப்படுத்தும் பணியை செய்துள்ளார். அமேதி தொகுதியின் பாஜக வேட்பாளரான ஸ்மிருதி இரானி மும்பையிலிருந்து வந்திருப்பவர். கடந்த 2014 அவர் இந்த தொகுதியில் போட்டியிட்ட போது அவருக்காக பிரச்சாரம் செய்ய நான் வந்தேன். அப்போது ஸ்மிருதி இரானி இங்கு என்ன செய்வார் என்று நினைத்தேன். அப்போது அவர், நான் இங்கேயே வீடு கட்டி இங்கு வசிக்க போகிறேன் என்றார். அதுபோலவே தற்போது அவர் அமேதி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கௌரி கஞ்சில் ஒரு வீட்டை கட்டி அங்கேயே வசித்து வருகிறார். தற்போதும் அவர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போல் ரேபரேலி தொகுதியில் பாஜக வேட்பாளராக தினேஷ் பிரதாப் சிங்கை மோடி நிறுத்தியிருக்கிறார். இவர்கள் இருவரையும் தேர்ந்தெடுங்கள். மோடியின் வளர்ச்சி என்னும் கங்கையில் இணையுங்கள். முன்னதாக இந்தியாவை இனி யாராலும் பிரிக்க முடியாது. யாரேனும் வடக்கு தெற்கு என்று பிரிவினையை தூண்டும் வகையில் பேசினால் அது கடும் கண்டனத்திற்குரியது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடக பேட்டி ஒன்றில் அமித்ஷா கூறியிருப்பதாவது, இந்த நாட்டை இனியும் யாராலும் பிரிக்க முடியாது. மூத்த தலைவர் ஒருவர் வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரிக்கலாம் என கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி இந்த கருத்தை நிராகரிக்கவில்லை. இப்போது நாட்டு மக்கள் காங்கிரசின் கொள்கை என்னவென்று யோசிக்க வேண்டும். யாரேனும் தென் மாநிலங்களை தனிநாடு என்ற தொனியில் பேசினால் அது கடும் கண்டனத்திற்குரியது. இந்த மக்களவை தேர்தலில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்களிலும் தனி பெரும் கட்சியாக பாஜக வாகை சூடும். இவ்வாறு அவர் கூறினார். முன்னதாக கடந்த வாரம் PRS தலைவர் KD ராமாராவ் அளித்த பேட்டி ஒன்றில், வட இந்தியா என்பது முற்றிலும் வேறொரு தேசம், அது ஒரு தனி உலகம். நான் இதனை பிரச்சனைகளின் அடிப்படையில் சொல்கிறேன். தென் மாநிலங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் முற்றிலும் மாறுபட்டவை. இங்குள்ள மக்களின் சிந்தனையும் மாறுபட்டது. அதனால் தான் பாஜகவால் தென் மாநிலங்களில் காலூன்ற முடியவில்லை என்று கூறியிருந்தார். அதற்கு தான் அமித்ஷா தற்போது இவ்வாறாக பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது சரியே என்று கூறிய அமித்ஷா, காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது சரியான முடிவு என்பதற்கான சாட்சிதான் காஷ்மீரில் பதிவாகியுள்ள வாக்கு சதவீதம் என்றார். வெறும் 14% இருந்த வாக்கு சதவீதம் இந்த தேர்தலில் 40% அதிகரிக்க இந்த நடவடிக்கையே காரணம். பிரிவினைவாத குழுக்களின் தலைவர்கள் கூட வாக்களித்துள்ளனர். அவர்கள் யாருக்கு வாக்களித்தனர் என்பது அவர்களின் உரிமை சார்ந்தது. ஆனால் ஜனநாயக கடமையில் பங்கேற்றினரே, அதுவே வரவேற்புக்குரியது என தெரிவித்துள்ளார். கெஜ்ரிவால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டது இந்தியா கூட்டணி பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள அமித்ஷா, கெஜ்ரிவால் விடுதலையால் எந்த பயனும் இல்லை. அவர் எங்கு சென்றாலும் மக்களுக்கு அவர் மீதான மதுபான கொள்கை ஊழல் வழக்கே நினைவுக்கு வரும். அவர் பஞ்சாப் சென்றால் அங்குள்ள மக்கள் கண்களின் முன்னால் ஒரு பெரிய சைஸ் பாட்டில் தான் தெரியும் என்றார்.